புதன் பகவான் தைரியஸ்தானத்தில் போய் இன்றைக்கி உட்காந்துருக்கிறது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலத்தை சேர்த்து கொடுக்குறாரு. ஏதோ ஒரு வகையில் பார்த்தா ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு உதவி கிடச்சிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு அதிபதி சூரிய பகவான் 3ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறக்கூடிய காலகட்டம் பார்த்தீங்கன்னா தைரியஸ்தானத்தில். அப்போ இந்த ஆடி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆடி மாதம் 31ஆம் தேதி வரைக்குமே சூரிய பகவான் மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு தைரியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தா நிச்சயமாக உங்களுக்கு வந்து பார்த்தா அதாவது யார் வகை இல்லாத உங்களுக்கு ஓரளவுக்கு இப்போ தாய், அதாவது தாய்க்கு பின் தாரம், இதேமாதிரி உங்களோட தந்தை, கூட பிறந்த சகோதரன் சகோதரிகள், இவங்களால் உங்களுக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா 3ஆம் இடம்ன்றது சகோதர ஸ்தானம், தைரியஸ்தானம், தொழில் மாற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும். ஏன்னா அது இல்லாத பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் வந்து பார்த்தா இந்த ஆணி 29ஆம் தேதி அன்னைக்கே சனி பகவான் வந்து வக்கரத்துக்கு போயிட்டார். அப்போ வக்கரத்துக்கு போயிட்டார் அப்படின்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா கார்த்திகை 12 வரைக்கும் அவர் வக்கரத்தில் தான் இருப்பார். இந்த ஒரு காலகட்டமெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவதுன்றது வந்து பார்த்தோன்னா நீங்கள் முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த முயற்சிக்கு தகுந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதாவது ஒரு விஷயத்தை நம்ம வந்து முழுமையாக இறங்கி நம்ம செஞ்சு அந்த அதுக்குண்டான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தா ஆடி மாதத்துக்கு உண்டான தமிழ் மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். நிகழும் மங்களகரமான அதாவது விசுவா வசு வருடம் ஆடி மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலையில், அதாவதுன்றது வந்து பார்த்தா ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில், மேன ராசியில், கடக லக்னத்தில், புதன் பகவானுடைய திசையில் 348 டிகிரியில் தான் இந்தவுடைய மாதம் பிறக்கப்படுதுங்க. அதாவது ஜூலை மாதம் 17ஆம் தேதி அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க. அப்படி பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் காலச்சக்கரத்தின் 2வது ராசின்னு சொல்லக்கூடிய அதாவது ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். பொதுவாகவே அதாவது ரிஷப ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சுக்கிரன் சார்ந்த ராசி, சுக்கிரனுடைய ராசி தான் இந்த ரிஷப ராசி. சுக்கிரன் அப்படின்னு பார்த்தா திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவரே யாருன்னா சுக்கிரன் தான். கொடுக்குறவர் கூரை பிச்சுக்கிட்டு கொடுப்பான் சுக்கிரன் சொல்லுவாங்க. அந்த தான் உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்கிறார். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவானாக இருந்தாலும் கூட இந்த ஒரு காலகட்டம் இன்றைக்கி வந்து ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தா இது ஒரு சாதகமான நேரம்னு சொல்லாம தவிர இது பாதகமான நேரம் நம்ம சொல்லவே முடியாது. சரிங்களா? ஏன்னா இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த கிரகம் எந்தெந்த வீட்டில் இருக்கிறாருன்றதை முதல்ல பார்த்துடலாம். இன்றைக்கி பொதுவாக பார்த்தா இன்றைக்கி ரிஷப ராசியில் சுக்கிர பகவான் இருக்கிறார், மிதுன ராசியில் குரு பகவான் இருக்கிறார், கடக ராசியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சூரியனும் புதனும் இருக்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிம்ம ராசியில் செவ்வாயும் கேது பகவான் இருக்கிறார், கும்பராசியில் ராகு பகவான் இருக்கிறாரு. அதே மாதிரி பார்த்தா இன்றைக்கி மீன ராசியில் சனி பகவான் இருக்கார். சரிங்களா? இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ரிஷப ராசிக்கு இந்த ஆடி மாதம் என்னென்ன பலன்களை கொடுப்பார் அப்படி பார்த்தா இந்த மாதம் பிறக்கப்படக்கூடிய ராசி பார்த்தீங்க அப்படின்னா அதாவது மீன ராசியில் கடக லக்னத்தில் இப்படி பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பார்த்தா ரிஷப ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி சூரியனுடைய நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரம், அதாவது 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். அதன் பிறகு வரக்கூடிய அதை பார்த்தா சந்திரனுடைய நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது ரோகிணி நட்சத்திரம் 4 பாதங்கள். அதன் பிறகு வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயுடைய நட்சத்திரமான மிருக சீரிஷ நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். அப்போ இந்த 3 நட்சத்திரங்களும் 9 பாதங்களும் அடங்கிய ராசி தான் இன்னைக்கு இந்த ரிஷப ராசி. இந்த ரிஷப ராசிக்கு இந்த ஆடி மாதம் என்னென்ன மாற்றங்கள் கொடுக்க போகிறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு அதிபதி சுக்கிர பகவான் உங்கள் வீட்டிலேயே இருக்கிறது மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு பலம். ஏன்னா பொதுவாக தன்னுடைய ராசிக்கு அதிபதி தான் வீட்டில் இருக்கிறதே நல்ல ஒரு பலம் தான். அப்படி பார்த்தா இந்த மாதத்தில் வந்து பார்த்தா 11ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் வந்து தன் சொந்த வீட்டிலே இருப்பார். அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலம். சரிங்களா? அப்படி பார்த்தா இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன் உங்கள் வீட்லேயே, அதுவும் குறிப்பாக 11ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாருன்னா அப்போ உங்கள் சுக்கிரன் அப்படின்னா முக்கியமாக அது யாரை சார்ந்து நம்ம பேசுகிறோம்னா வண்டி வாகனத்துக்கு அதிபதி, மனைவிக்கு அதிபதி, குறிப்பாக ஒரு பெண்ணுக்கு அதிபதி தான் இந்த சுக்கிரன். குறிப்பாக இந்த ரிஷபராசியில் பிறந்த பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா
கண்டிப்பாக இந்த 11ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் எதிர்பார்க்குற உங்களுடைய எதிர்பார்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லைங்களா? அது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியாகும். 11ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுக்கிர பகவான் வந்து அதாவது மிதுன ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். 2ஆம் இடம் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்துக்கு போயிடுவார். அப்படி போயிட்டாருன்னா 2ஆம் இடம்ன்றது தனஸ்தானம், குடும்பஸ்தானம், கல்விஸ்தானம். அப்போ படிப்பு நல்லாயிருக்கும். அப்போ 11ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நினைச்ச காரியத்துக்கு மாற்றத்தை கொடுப்பாரு. 11ஆம் தேதிக்கு மேலே பார்த்தா வாழ்வாதாரத்துக்கு வழிவகுத்து கொடுத்துருவார். சரிங்களா? இது போக பார்த்தீங்க அப்படின்னா புதன் பகவான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா 2ஆம் வீட்டுக்கு அதிபதி 3ஆம் வீட்டில் போய் தைரியஸ்தானத்தில் உக்காந்தது உங்களுக்கு ஒரு அற்புதமான காலம். ஆனால் என்ன, தைரியஸ்தானத்துக்கு அதிபதி பார்க்கும்போது அதாவது தனஸ்தானத்துக்கு அதிபதி போய் தைரியஸ்தானத்தில் உட்காரும்போது 3ஆம் தேதி முதல் ஆடி மாதம் 3ஆம் தேதியிலிருந்து ஆடி மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் என்ன பண்ணிடுறாருன்னா புதன் பகவான் வந்து வக்ரம் ஆயிடுறாரு. அப்போ வக்ரமாகும் போது என்ன பண்ணுவார், இயல்புக்கு மாறாக வேலை செய்வார். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு திருமண வாழ்க்கை நல்லா இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா என்னுடைய வாழ்வாதாரம் பார்த்தீங்கன்னா எனக்கு பெருசாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைங்க, உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லை, வயசுக்கு தகுந்த அதாவது வளர்ச்சி இல்லை, நான் உழைக்கிறேன், அந்த உழைப்புக்கு தகுந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றம் இல்லாமல் நான் இருக்கிறேன்றீங்களா, உங்களோட உழைப்பு முன்னேற்றம் நல்லாயிருக்கும். சரிங்களா? அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா புதன் பகவான் தைரியஸ்தானத்தில் போய் இன்றைக்கி உட்காந்துருக்கிறது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலத்தை சேர்த்து கொடுக்குறாரு. ஏதோ ஒரு வகையில் பார்த்தா ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு உதவி கிடச்சிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு அதிபதி சூரிய பகவான் 3ஆம் இடத்துல உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டம் பார்த்தீங்கன்னா தைரியஸ்தானத்தில். அப்போ இந்த ஆடி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆடி மாதம் 31ஆம் தேதி வரைக்குமே சூரிய பகவான் மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு தைரியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தா நிச்சயமாக உங்களுக்கு வந்து பார்த்தா அதாவது யார் வகையில்லாத உங்களுக்கு ஓரளவுக்கு இப்போ தாய், அதாவது தாய்க்கு பின் தாரம், இதேமாதிரி உங்களோட தந்தை, கூட பிறந்த சகோதரன் சகோதரிகள், இவங்களால் உங்களுக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா 3ஆம் இடம்ன்றது சகோதரஸ்தானம், தைரியஸ்தானம். அந்த தைரியஸ்தானத்தில் போய் சூரியன் உட்காந்த காலகட்டம் நிச்சயமாக நல்ல தைரியங்கள் பிறக்கும். அதே மாதிரி 3ஆம் இடத்துல அதாவது 4ஆம் இடத்துக்கு அதிபதி சூரிய பகவான், சூரியன்னா தந்தை, அவர் 3ஆம் இடத்துல உட்காரக்கூடிய காலகட்டத்தில் தந்தைக்கும் ஜாதகருக்கும் உண்டான அந்த சங்கடங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் சரியாகும். மன அழுத்தத்தில் இருக்கிறங்க, நாங்கள் பேசிக்கிறது இல்லை, எங்களுக்குள்ளார சின்ன வாக்குவாதம் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளார அந்த உறவு கண்டிப்பாக உங்களுக்கு நீடிக்கும் இந்த மாதத்தில். ஏன்னா 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் சூரிய பகவான் உங்களுக்கு தைரியஸ்தானத்தில் தான் உட்காந்துருப்பார். இது ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டான ஒரு நேரம் தான் சொல்லுவேன். சரிங்களா? அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் பொதுவாக பார்த்தீங்கன்னா அதாவது மங்களக்காரகன் செவ்வாய் பகவான் போய் 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார். 4ஆம் இடம்ன்றது சுகஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார். அம்மாவுடைய வீடு மாதுரஸ்தானம் சுகஸ்தானத்தில் போய் உட்காந்துட்டார். அப்போ என்ன பண்ணுவார்னா அம்மாவுக்கு நிச்சயமாக வந்து அதாவது உடல் உபாதைகள் நல்லாயிருக்கும், தொழில் மாற்றங்கள் ஏற்படும், ஹெல்த்தில் இருக்கிற பிரச்சனை கண்டிப்பாக சரியாகும். இது போக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அதாவது இல்லட வாழ்க்கை நல்லாயிருக்கும். பொதுவாக இதுக்கு முன்னாடி குழப்பத்தில் இருந்தவங்களுக்கு அந்த குழப்பத்திலிருந்து வெளியில் வரக்கூடிய யோகம் கண்டிப்பாக உண்டு. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதி தான் இந்த குரு. 8ஆம் இடம்னா ஆயுள் ஸ்தானம், 11ஆம் இடம்னா லாபஸ்தானம். இந்த 2 வீட்டுக்கு அதிபதி தான் குரு. அந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துலையே இருக்கிறார். 2ஆம் இடம்னு சொல்கிறது வந்து பார்த்தா இன்றைக்கி குடும்பஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார். அப்படி உட்காந்த காலகட்டம் பார்த்தா நிச்சயமாக உங்களுக்கு குரு பகவான் 2ல் உட்காரும்போது கல்யாணம் பண்ணுறதுக்கு குரு பார்வை இருந்தால் தான் கல்யாணம் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. அப்படி பார்த்தா இன்றைக்கி ரிஷப ராசிக்காரங்களுக்கு 2026 6ஆவது மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்துல தான் உட்காந்துருப்பார். குரு பார்வைன்னா 2, 5, 7, 9, 11 குரு இருந்தால் தான் கல்யாணம் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு 2 குரு இருக்கார் பார்த்தீங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிஷப ராசிக்காரங்களுக்கு குரு பார்வை நல்லா இருக்குது. அதே சமயத்தில் வந்து பார்த்தா இன்றைக்கி உங்கள் ராசி சனி பகவான் 3ஆம் இடமாக பார்க்குறாரு. சனியுடைய பார்வை பார்த்தா 3, 7, 10. அப்போ வந்து மீன ராசியிலிருந்து 3ஆவது ராசி உங்கள் ராசி தான் பார்க்குறாரு சனி பகவான். தொழிலுக்காரகன், தொழிலுக்கே அதிபதி சனி பகவான் உங்கள் ராசி பார்க்கும்போது தொழில் மாற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும். ஏன்னா அது இல்லாத பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் வந்து பார்த்தா இந்த ஆணி 29ஆம் தேதி அன்னைக்கே சனி பகவான் வந்து வக்கரத்துக்கு போயிட்டார்.
அப்போ வக்கரத்துக்கு போயிட்டார் அப்படின்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா கார்த்திகை 12 வரைக்கும் அவர் வக்கரத்தில் தான் இருப்பார். இந்த ஒரு காலகட்டமெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவதுன்றது வந்து பார்த்தோன்னா, நீங்கள் முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த முயற்சிக்கு தகுந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதாவது ஒரு விஷயத்தை நம்ம வந்து முழுமையாக இறங்கி நம்ம செஞ்சு அந்த அதுக்குண்டான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. ஏன்னா லாப சனியாக இருக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு உங்கள் ஜாதகம் மட்டும் நல்லா இருந்தால், ஏன்னா ஒவ்வொரு மனிதருக்குமே சனி பகவான் அவங்க சுய ஜாதகம் நல்லா இருந்துருச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட வாழ்வாதாரம் நல்லாவே இருக்கும். சரிங்களா? அதே சமயத்தில் குரு உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால திருமணம் வரன் பார்த்துட்டு இருக்கீங்களா? ஏன்னா இந்த ஆடி மாதத்தில் மேக்ஸிமம் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? ஏன்னா அதே சமயத்தில் இந்த ஆடி மாதம் பார்த்தா இன்னைக்கு கோயில் பண்டிகை திருவிழா விசேஷம் பண்ணக்கூடிய ஒரு மாதம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு இடத்துல இருந்து ஒத்துமையாக குலதெய்வத்தை உள்ளூர் தெய்வத்தை ஒரு பண்டிகை போட்டு ஒத்துமையாக சாமி கும்பிட்டு ஒன்றா சமைச்சு ஒன்றா சாப்பிட்டு ஒன்றா சுற்றின காலம் போய் இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பண தேவைக்காக வேண்டி வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் வெளி பயணம்னு சொல்லிட்டு போய் நம்ம வாழ்க்கை தொலைச்சிட்டு இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பணம் சம்பாதிக்கிற ஒரு மிஷினாக நம்ம ஆகிட்டோம் இன்றைக்கி. சரிங்களா? அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப ராசிக்காரங்களுக்கு நிச்சயமே இந்த ஆடி மாதம் ஒரு அற்புதமான மாதமாக இருக்குது. உள்ளூரில் பண்டிகை நீங்கள் போட்டிருந்தாலும் சரி, சப்போஸ் உள்ளூரில் பண்டிகை போடலைன்னா கூட உள்ளூர் தெய்வத்தை வணங்குறது இந்த மாதம் ஒரு அற்புதமான உங்களுக்கு ஒரு வளர்ச்சி கொடுக்க போகிறார். சரிங்களா? 100% ரிஷப ராசிக்காரங்களுடைய தேவை இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு பூர்த்தி ஆகும். சரிங்களா? நம்ம எப்படியான வாழ்கிறதெல்லாம் வாழ்க்கை இல்லைங்க. ஆனால் நம்ம இப்படி தான் வாழணுன்றது ஒரு விதிமுறை இருக்குது. அதனால் அந்த விதிமுறைன்றது வந்து நம்ம முன்னோர்கள் கடைபிடிச்ச மாதிரி கடல் கடந்து போய் ஒரு சாமி கும்பிட்றது முக்கியம் இல்லை. நம்ம உள்ளூர் தெய்வத்தை வணங்குறது நமக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. உள்ளூரில் இருக்கக்கூடிய தெய்வத்தை நீங்கள் வணங்குனீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன் உங்களோட பண தேவை கண்டிப்பாக நல்லாயிருக்கும். உடல் உபாதிகள் கண்டிப்பாக சரியாகும். இது போக பார்த்தா உங்களோட தொழில் நல்லாயிருக்கும். புத்திர செல்வங்கள் பெருகும். திருமண வரன் கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். மொத்தத்தில் 4 காசு சேமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்குதுங்க. சரிங்களா? அதனால் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா இன்றைக்கி அதாவதுன்றது உள்ளங்கையில் புண்ணு வச்சுக்கிட்டு அதுக்கு கண்ணாடி தேவையில்லை. கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. அப்படி பார்த்தா உள்ளூர் தெய்வத்தை அனுகிரகத்தை அதாவது நீங்கள் கும்பிட்டாவே அதனுடைய அனுகிரகம் கண்டிப்பாக நீங்கள் வந்து பெறலாம். குலதெய்வத்தினுடைய வழிபாடும் உங்களுக்கு நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு நல்ல நற்பலனை கொடுக்க போகிறாரு. இதில் மாற்றமே கிடையாது. சரிங்களா? சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.